Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வக்ஃபு சட்ட திருத்தத்திற்கு தடை விதிக்க மறுத்த உச்சநீதிமன்றம் சில பிரிவுகளுக்கு மட்டும் தடை விதித்துள்ளது. வக்ஃபு சட்ட திருத்தத்திற்கு தடை விதிக்க மறுத்த உச்சநீதிமன்றம் சில பிரிவுகளுக்கு மட்டும் தடை விதித்துள்ளது. முழு சட்டத்தையும் நிறுத்தி வைக்க முகாந்திரங்களை நாங்கள் காணவில்லை என தலைமை நீதிபதி தெரிவித்திருப்பதாக தற்பொழுதைய ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வக்ஃபு சட்ட திருத்தத்திற்கு தடை விதிக்க மறுத்த உச்சநீதிமன்றம் சில பிரிவுகளுக்கு மட்டும் தடை விதித்துள்ளது. முழு சட்டத்தையும் நிறுத்தி வைக்க முகாந்திரங்களை நாங்கள் காணவில்லை என தலைமை நீதிபதி தெரிவித்திருக்கிறார். வக்ஃபு சட்ட திருத்தத்திற்கு தடை விதிக்க மறுத்த உச்சநீதிமன்றம் சில பிரிவுகளுக்கு மட்டும் தடை விதித்துள்ளது. முழு சட்டத்தையும் நிறுத்தி வைக்க முகாந்திரங்களை நாங்கள் காணவில்லை என தலைமை நீதிபதி தெரிவித்திருக்கிறார். தனிப்பட்ட குடிமக்களின் உரிமைகளை முடிவெடுக்க ஆட்சியரை அனுமதிக்க முடியாது என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களையும் தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். விக்னேஷ், இந்த விவரங்கள் தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். வக்ஃபு சட்டத்தை அமல்படுத்துவது தொடர்பான விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி PR கவாய் மற்றும் நீதிபதி அகஸ்டின் ஜார்ஜ் மாசி அமர்வு தற்போது பல்வேறு விதமான தீர்ப்புகளை வழங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு விஷயத்தை அனுமானம் செய்வது எப்போதும் சட்டத்தின் அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஆதரவாகவும் அரிதிலும் அரிதான வழக்குகளில் மட்டுமே தலையிடுவதற்காக தலைமை நீதிபதி தெரிவித்திருக்கிறார். இந்த வக்ஃபு சட்ட மசோதா பொறுத்தவரையில் முழு சட்டத்தையும் நிறுத்தி வைக்க முழு முகாந்திரங்களை நாங்கள் காணவில்லை என்ற ஒரு தகவலையும் முக்கியமான தகவலையும் நீதிபதிகள் பகிர்ந்திருக்கிறார்கள். 5 ஆண்டுகளுக்கு இஸ்லாத்தை பின்பற்றுவதை காட்டுவதற்கான தடை விதிக்கப்படும் என்ற ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு வழிமுறையும் இல்லாமல் இது தன்னிச்சையான அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கு வழிவகுக்கும் என்ற ஒரு தகவலையும் அவர்கள் பகிர்ந்திருக்கிறார்கள். குறிப்பாக வக்ஃபு என்பது இஸ்லாமிய நம்பிக்கை கொண்ட எவராலும் இஸ்லாமிய பெயரால் அல்லது மத நோக்கங்களுக்காக அல்லது தொண்டு நோக்கங்களுக்காக நன்கொடையாக வழங்கப்படக்கூடிய அசையும் அல்லது அசையா சொத்துக்களே ஆகும். இந்த சொத்து இஸ்லாமிய சமூகத்தினுடைய நன்மைக்காக சமூகத்தின் ஒரு அங்கமாக கருதப்பட்டது. இஸ்லாமிய தவிர வேறு யாரும் அதனை உரிமையாக இருக்க முடியாது எனவும் இஸ்லாமிய மக்கள் சார்பில் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்திய உச்சநீதிமன்றம் 1998 ஜனவரியில் வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பில் ஒரு சொத்து வக்ஃபு ஆனவுடன் அது என்றென்றும் வக்ஃபு ஆகவே இருக்கும் என கூறியிருந்தது. வக்ஃபு சொத்துக்களை வாங்கவோ விற்கவோ யாருக்கும் மாற்றவோ முடியாது என்ற ஒரு தீர்ப்பையும் அன்றைய தினம் வழங்கியிருந்தது. அது தொடர்பாக தற்போது நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த சட்ட முன்வடிவுகளுக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருந்தார்கள். சில கட்சிகள் தங்களுடைய எதிர்ப்பையும் பதிவு செய்திருந்தார்கள். ஒரு சிலர் அதில் சில மாற்றங்களை செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலையும் வழங்கியிருந்தார்கள். இது தொடர்பாக வந்திருக்கக்கூடிய வழக்கினுடைய தீர்ப்பு விவரங்கள் சற்று நேரத்திற்கு முன்னதாக வெளியாகி இருக்கிறது. அதில் நீதிபதிகள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களின் அடிப்படையில் தனிப்பட்ட குடிமக்களின் உரிமைகளை முடிவெடுக்க ஆட்சியரை அனுமதிக்க முடியாது எனவும் இது அதிகார பிரிவினையை மீறும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். வக்ஃபு நிலம் தொடர்பாக தீர்ப்பாயத்தால் தீர்ப்பு வழங்கப்படக்கூடிய வரை எந்த ஒரு தரப்பினரும் எதிராக 3ஆம் தரப்பு உரிமைகளை உருவாக்க முடியாது எனவும் ஆட்சியருக்கு அத்தகைய அதிகாரங்களை கையாளக்கூடிய விதிக்கு மட்டும் தடை விதிப்பதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். வக்ஃபு வாரியத்தில் 3 இஸ்லாமியர் அல்லாத உறுப்பினர்களுக்கு மேல் இருக்கக்கூடாது என்றும் மொத்தமாக 4 முஸ்லிம் அல்லாத உறுப்பினர்களுக்கு மேல் இருக்கக்கூடாது எனவும் அவர்கள் கருதுவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். முழு சட்டத்திற்கும் தடை விதிக்க முடியாது என்பதை திட்டவட்டமாக தெரிவித்திருக்கக்கூடிய நீதிபதிகள் சில பிரிவுகளுக்கு மட்டும் தடை விதிப்பதாக தற்போது தங்களுடைய தீர்ப்பில் அறிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.